ஹலோ வணக்கம், நான் உங்கள் வைபல் சாம். எஸ், ஐ எம் பேக். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. இனி நம்ம என்ன விட பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா வண்டர்லா விளாக் தான் பார்க்க போறோம். ஸோ வண்டர்லா விளாக் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். ஏழு மணி 8 மணிக்கெலாம் வீட்டில் இருந்து கிளம்பலான்னு பிளான் போட்டால் 12 மணிக்கு தான் ஒண்டர்லாக்கு வந்து ரீச் ஆகிறோமே. எப்படியோ ஒரு வழியாக போய் குடுகுடுன்னு ரீச் ஆயாச்சு. இப்போ நம்ம மேப்பை இறக்குறோம் பாருங்க. ஐ லவ் ஒண்டர்லா கிட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரைடுக்கு கிளம்பிட்டோம் காய்ஸ். இனி சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது போங்க. ஃபர்ஸ்ட் ரைடு குட்டியான ரைடு தான். நான் என்னங்க பண்றது, பயமாலாம் இருக்காதுன்னு கொண்டு வந்து தள்ளி விட்டாங்க. இப்போ பார்த்தா எனக்கு உயிருக்குள்ளேயே நடுங்கிற மாதிரி பயம் வருது. அந்த ரைட்லயே நான் ஸ்கிராப் ஆனதுனால இது என்னடா பேய் பிடிச்சி ஆட்டுற மாதிரி இருக்குன்னு இதுல நான் வரவே மாட்டேன்னு வெளியே நின்றுக்கிட்டேன். இந்த ரைட்லாம் வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு சில ரைட்லாம் நான் போவே இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளாலாம் போக முடியாது, மயக்கம் வந்துடும் நான் விட்டுட்டேன். அதுலேயும் இந்த ரோலர் கோஸ்டர் சுத்தமாக நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு, ஏன்னா மேலே போதோ இல்லை கீழேருந்து எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் நம்ம கூட வந்தவங்க இதெல்லாம் ரெண்டு வாட்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளால வேடிக்கை மட்டும்தான்ப்பா பார்க்க முடியும்னு ஓரமாக உட்காந்தாச்சு. யாரெல்லாம் ஒண்டர்லாக்கு வரீங்களோ கண்டிப்பாக ஒரு கேரி பேக்கு, ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருங்க. ஃபைனலி பாதி ரைடு வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. பாதி ரைட்ல முக்காவாசி ரைடு போயிட்டு வந்தாச்சு. நான் வந்தேன் இல்ல நான் வந்தேன் ஒரு 4-5 ரைடு கிட்ட நான் வந்தேன். ஆனா இதுக்கு மேல என்னால முடியல. நீங்க யாராவது வரதா இருந்தா என்ன மாதிரி இருக்கிற பேஷண்ட்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வர வேணும். அவ்வளோதாங்க, லன்ச் டைமுக்கு வந்தாச்சு. இங்கே லஞ்சு சொல்கிற அளவுக்கு சுத்தமாக வர்த்தி இல்லை, ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆனால் வேறு வழி இல்லை, இங்கே தான் சாப்பிட்டு ஆகணுன்றதுனால பசிக்குதேன்னு தான் நாங்கள் அது கூட சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு களத்தில் இறங்கிட்டோம், அதாவது வாட்டர் ரைடுக்குள்ளே இறங்கிட்டோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஃபோன் எங்ககிட்ட எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு ஆட்டம் ஆடிட்டோம். அதோட விளைவு தான் 2 நாளாக தொண்டை வலியிலையும் தொண்டை கட்டிக்கிட்டோம் அவஸ்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீக்கெண்ட்ஸாக இருக்கட்டும், அதாவது இந்த மே மந்த் லீவாக இருக்கட்டும், இங்கே பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக செம்ம ஒர்த்தான பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.